நான் ஒரே வார்த்தை கேட்டுக்கிறேன் எல்லாரையுமே. ஒருத்தவன் முன்னேறினா அழுது சாகாதீங்க. ஐயோ பரவாயில்ல, அவங்க இப்போ கல்யாணம் பண்ணி இந்த அளவுக்கு யாருக்கிட்டேயும் சொந்த பந்தத்துக்கிட்ட கூட நாங்கள் ஒத்த ரூபா கொடுன்னு நாங்கள் நின்னது கிடையாது. அதே சொந்த பந்தத்துக்கு என் கையால் நான் எத்தனை காசு கொடுத்துருக்குறேன், என்ன நான் வாங்கி கொடுத்துருக்குறேன், என் புருஷனுக்கு தெரியாமல் என்னென்ன நான் செஞ்சுருக்கிறேன் எனக்கு மட்டும்தான் தெரியும். சொல்கிற நாய்ங்களுக்கோ பேசுகிற பன்னிங்களுக்கோ நான் ஏதாவது வார்த்தை சோஷியல் மீடியான்ட்டோடனே நான் வார்த்தை பேசாமல் இருக்கிறேன். இது வரைக்கும் சரி, ஒத்த ரூபா யாருக்கிட்டேயும் வாங்கி என் புருஷனும் சரி நானும் சரி தின்னு சரித்திரமே கிடையாது. முழுக்க என் புருஷன் உழைப்பு தான், என் புருஷன் உழைக்கிற உழைப்பு தான் நான் சேமித்து வச்சு ஒரு வண்டி நான் எடுத்துகிட்ருக்கேன். அதில் உங்களுக்கு ஏன்டா இத்தனை பொறாமை, இத்தனை பேச்சு எங்களை பற்றி ஏன்டா பேசி தள்ளுறீங்க? ஒருத்தவங்க முன்னேறினா ஏன்டா இப்படி பேசி தள்ளுறீங்க? உங்ககிட்ட வந்து லாஸ்ட் வரைக்கும் நிற்கணும். ஏன்டா நீங்கள் பார்க்குற அளவுக்கு நாங்கள் கீழே இருக்கணும், கொஞ்சம் கூட நாங்கள் வசந்து மேலே வரக்கூடாது. அத்தனை வஞ்சிரமும் பொறாமை எல்லாமே மனசுக்குள்ளே வச்சிட்ருக்கீங்க. என்றைக்குமே ஒருத்தவங்க நம்மளுக்கு கெடுதல் செஞ்சாலும் அவங்களுக்கு நான் நல்லது செய்கிறவ. என் புருஷனும் அப்படி தான். ஒருத்தவங்களுக்கு எங்களுக்கு கெடுதல் செய்கிறாங்கன்னு தெரியும், ஆனால் எங்கள் வீட்டு வாசப்படியில் அவங்க நிற்கும் போது நாங்கள் அவங்கக்கிட்ட நல்ல விதமாக தான் பேசியிருக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் யாருக்கும் எதுவும் கெட்ட நினைப்போ தீமோ ஐயோ அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு அவன் குடும்பத்தை போய்யோ நாங்கள் கலைச்சதும் கிடையாது. அவங்க குடும்பத்தில் போய் ஒன்றுக்கு ரெண்டாக நாங்கள் சொன்னதும் கிடையாது. எல்லா குடும்பத்துலேயும் நாடுறது எங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு தான் இருக்கிறோம். அது ஏன் உங்களால் இருக்க முடியல? அது ஏன் உங்களால் செய்ய முடியல? எங்கள் குடும்பத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். என்ன உங்களுக்கு நாங்கள் எங்கே போகிறோம், எங்கே வரோம், என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எதுக்குடா? இதில் என்ன? நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறேன், இதில் என்ன கிடைக்கிது? ஏதாவது ஒரு பெனிஃபிட்டு சொல்லுங்கள், சொல்லுங்கள். அடுத்தவங்க கூட நல்லதாக தான் நினைக்கிறானுவன். இப்படியா எங்கள் மேலே காஞ்சி போய் கிடக்குறீங்க? காஞ்சி போகிற அளவுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம்? உன் குடும்பம் திங்கிற சோத்தில் மண்ணை வச்சு கலந்தோமா? மண்ணள்ளி போட்டோமா? எங்கள் திங்கிற சோத்துலேயாவது நீ எத்தனையோ தடவை மண்ணள்ளி போட்டிருக்கிற? எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ